காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். நம்ம ஸ்ருத்திகா அர்ஜுனுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே வந்து இப்போ பயங்கர ஷாக் ஆகிருக்காங்க. பிகாஸ் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா மாதிரியும் சர்ஜரி வந்து நடந்து முடிஞ்சிருக்கா மாதிரியும் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் இதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப அழகாக ஒரு ரீல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருத்திகாவும் அர்ஜுனும் வந்து க்யூட்டாக சண்டை போடுற மாதிரி ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 2 டேஸில் என்னப்பா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எஸ், அந்த ஒரு ரீல் கீழே வந்து ஒரு பிக் நோட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நாள் நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தேன். என் லைஃப்லேயே மறக்க முடியாத சாப்டர் என்னோடய லைஃப்பில் அப்படின்னா அது வந்து பிக் பாஸ்க்குள்ளே தான். அந்த ஒரு ஜேர்னி வந்து நிறைய விஷயங்களை வந்து டெஸ்ட் பண்ணிச்சு. என்னோடய ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், என்னோடய பேஷன்ஸாக இருக்கட்டும், இமோஷன்ஸாக இருக்கட்டும், நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து டெஸ்ட் பண்ணிச்சு. அண்ட் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இந்த வேர்ல்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் என்னை சுற்றி வந்து கேமராஸ், லைட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போது கரண்ட்டாக என்னை சுற்றி டாக்டர்ஸ், நர்ஸ் இவங்க தான் வந்து இருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மேஜர் சர்ஜரி வந்து நடந்திருக்கு. அதுவுமே ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய லைஃப்பில். இந்த ஒரு ஜேர்னியில் வந்து எனக்கு சில விஷயங்கள் ரிமைண்ட் ஆனது. இட் இஸ் லைக் அ பவர் ஆஃப் கிரேஸ் அண்ட் ஃபெய்த் இதுவாக இருக்கட்டும். ஸோ என்ன சர்ஜரி அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. பட் டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி அப்படிங்கிறது அவங்க நோட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அண்ட் இந்த ஒரு ரீலை வந்து நிஜமாகவே ஒரு ரியல் ஒரு கைண்டான ஒரு டாக்டருக்கு தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணணும். ஸோ அவங்களோட பேர் வந்து டாக்டர் பிரியா லக்ஷ்மணன். ஸோ அவங்களுடைய ஒரு ஹேண்ட்ஸன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து என்னை காப்பாற்றிருக்கு. அண்ட் ஆல்சோ அன்பிலீவபிளி இவங்க வந்து ஒரு டேலண்டடான சர்ஜன். ரொம்ப சிம்பிள், எனக்கு வந்து சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை அவங்கள பற்றி. பட் அவங்கள பார்க்கும்போது பயங்கர சிம்பிளான ஒரு விமனாக இருந்தாங்க. பட் அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியே இருக்குது. பிகாஸ் thousands ஆஃப் சர்ஜரிஸ் வந்து அவங்க வேரியஸ் சிட்டிஸாக இருக்கட்டும், கண்ட்ரீஸாக இருக்கட்டும், நிறைய கேசஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக விமன் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. வித் அண்ட் இன்க்ரெடிபிள் சக்ஸஸ் ரேட்டில் வந்து சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக என்னோடய சர்ஜரி வந்து ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான ஒரு சர்ஜரி. அதை அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்னமோ அந்த கடவுளே வந்து இவங்க கையால் அதை வந்து எனக்கு அந்த சர்ஜரியை பண்ண மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப இமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னை ரொம்ப டச் பண்ண விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது என்னை வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்ட ஒரு விதம் அப்படிங்கிறது தான். என்னோடய என்டையர் ஃபேமிலியே வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. என் கூடயே என்னை பக்கத்தில் நின்று வந்து பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய சாப்பாடுலேருந்து ஆரம்பித்து அவங்களோட சாப்பாடுலேருந்து அண்ட் எல்லாமே வந்து என்னை வித் பியோர் லவ்வோட வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து இங்கே இருந்தது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு வந்து ஏதோ என்னோடய வீட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய என்டையர் டீமாக இருக்கட்டும், எஸ்பெஷலி குயின் நர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவ்வளோ கேர் எடுத்து வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயத்த வந்து நான் ரியலைஸ் பண்ணேங்க. அதாவது மெடிசன் அப்படிங்கிறது மட்டும் ஹீலிங் கிடையாது. உண்மையான ஒரு ஹியூமனிட்டியுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஹீலிங்க்கு அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்து ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இது மூலமா ஃபைனலாக நான் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். சைலண்ட்டாக எனக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்த் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. அது வந்து எனக்கும் என்னோட கூட இருக்கக்கூடிய என்னோட க்ளோஸ்ட் ஒன் அண்ட் அந்த கடவுளுக்கு தான் வந்து என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் அந்த டைம்லேயுமே வந்து அந்த கடவுள் எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துருக்காரு. எப்போவுமே நான் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது என்னங்கிறது வந்து இந்த வேர்ல்டு தெரிஞ்சுக்கக்கூடாது. அதை ஹைட் பண்ணிவிட்டு என்னோடய பெயின் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நான் என்னோடய ஃபேஸில் வந்து ஸ்மைலாக தான் வந்து எல்லாருக்குமே காட்டியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி அதே கடவுள் தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியிலேருந்து என்னை வந்து ரெக்கவர் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் கண்டிப்பாக நான் சீக்கிரம் வந்து சரியாயிடுவேன். சீக்கிரம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. பட்
டபுள் த டைம் வந்து இன்னும் நான் வந்து நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் நான் மட்டும் கிடையாது, என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உங்களோட ஜேர்னியில் இருக்கணும். அண்ட் கிராட்டிடியூட் இஸ் மை ஹார்ட் பீட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஃபைனலி அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் மை சைலண்ட் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஷ்னலான நோட்டை வந்து இந்த ஒரு ரீல் மூலயமா ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பிக் பாஸ்குள்ளே அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸ்ருதிகா வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 ரம்யா ஜோ நேற்று கூட எபிசோடில் வந்து இவங்க பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இவங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, இவங்க வந்து பாய்சன் ரம்யா, எதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படிலாம் ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வந்து இந்த காமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்துருப்போம். கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் பார்க்கும்போது ஏதோ சும்மா கேஷுவலாக சொல்லிட்டு போன மாதிரி தான் இருந்தது. பட் அது அவங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் வந்து மாறி இருக்கு. ஸோ ஏன் சின்ன விஷயத்துக்கு இவங்க ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருப்பீங்க. பிகாஸ் அவங்களோட சைல்டுஹுட்டாக இருக்கட்டும், அவங்க வளர்ந்து வந்ததாக இருக்கட்டும், அவ்வளோ ட்ராமா அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. மேபி அதனால தான் அவங்க டக்குன்னு இமோஷ்னல் ஆகிறதும் பர்ஸ்ட் ஆகிறதும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு தோணுது. அவங்களோட சைல்டுஹுட் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசில், அதாவது 1-2 வயசு அவங்களுக்கு இருக்கும் போதே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பிரிஞ்சிட்டு 2 பேருமே வேறு கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அப்பா வந்து பயங்கரமாக குடிப்பாராம். பயங்கரமாக குடிச்சு அவங்க அம்மா வந்து அடிப்பாங்களாம். இதெல்லாம் குழந்தையா அவங்க கண்ணில் பார்த்துருந்துருக்காங்க. அது அந்த டைமில் அவங்களுக்கு எவ்வளோ அது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது கூட அவங்களால ப்ராசஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது இல்லையா. சின்ன வயசுலேருந்தே வந்து அவ்வளோ கஷ்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ரம்யா, அவங்க கூட பிறந்தவங்க 2 பேர். ஸோ 2 அக்கா இருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக தான் வந்து ரம்யா அவர்கள். ஸோ இவங்க 3 பேருமே வந்து அநாத ஆசிரமத்தில் தான் வந்து வளர்றாங்க. அண்ட் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு வந்து காசு இல்லாமல் 5th ஸ்டாண்டர்டோட வந்து ரம்யா அவர்கள் வந்து டிஸ்கண்டினியூவும் வந்து பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசனுமே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி வந்து அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அப்பா அவங்க கூடயே வந்து வச்சு வளர்த்துக்கிறாங்க. அவங்க சித்தி இருக்காங்க, அவங்க அப்பா, சித்தி அண்ட் இவங்க 3 பேர் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க. அவங்க சித்தி அந்த அளவுக்கு ஒரு கொடுமை வந்து பண்ணுவாங்களாம். சார்ஜர் ஒயரெல்லாம் வந்து அவங்களே கட் பண்ணி விட்டுட்டு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களாம். அவங்க அப்பா பயங்கரமாக அடிப்பாராம். அடிக்கிறது, சூடு வைக்கிறது. இப்போவுமே வந்து நீங்கள் ரம்யா பார்க்கும்போது அந்த ரைட் சைடில் நெத்தியில் ஒரு மார்க் இருக்கும். ஸோ அந்த மார்க்குமே வந்து அவங்க சித்தி பயங்கரமாக அடித்து அதுக்கப்புறம் வேறு சில ரீசன்ஸ்னால அந்த மார்க் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும் அப்படின்னா நைட்டு, அதாவது ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க, நைட்டு வந்து ஏதாவது வந்து போட்டு கொடுத்துருவாங்க அவங்க சித்தி. அவங்க அப்பா வந்து நைட்டு வெறும் ரம்யா அவர்கள் வந்து இன்னஸோட நிற்க வச்சு, அவங்க போட்டிருக்க இன்னர் வேரோட நிற்க வச்சு, நைட் ஃபுல்லாக நிற்க வச்சு பயங்கரமாக அடித்து கொடுமைலாம் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு லவ்வை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அம்மாவும் கூட இல்லை அந்த லவ்வை கொடுக்கறதுக்கு, அப்பாவும் வந்து கூட இருந்துமே வந்து ஒரு அப்பாவாக அவர் என்ன செய்யணுமோ அதை செய்யலை. ரொம்ப மிகப்பெரிய டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சைல்டுஹுட்டே ஒரு மிகப்பெரிய ட்ராமா தான் இருந்திருக்கு. இன்னும் என்னென்னா அவங்க வயதுக்கு வரும்போது கூட அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கே வந்து கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு இருந்தது. அதாவது பாத்திரம் தேய்க்கிற வேலை, வீட்டு பெருக்கிற வேலை, பாத்ரூம் கூட க்ளீன் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க வயசு அப்போ என்ன இருந்திருக்கும், ஒரு 10 வயசு அந்த டைம்லேயே. பிகாஸ் அவங்களுடைய சர்வைவல் அண்ட் ஆல்சோ அவங்க அக்காவையுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ வேலைகள் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ சைல்டுஹுட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல சைல்டுஹுட் ரம்யாவுக்கு வந்து இல்லை. சரி, பேரண்ட்ஸ் தான் அப்படி இல்லை, நமக்காக ஒரு லவ் அப்படிங்கிறது, லவ் லைஃப் அப்படிங்கிறதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு 3 ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. பட் 3மே வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. 3மே அகெயின் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை கொடுத்துருந்துருக்கு. அதாவது அவங்க அப்பா அம்மா கூட இல்லாததை விட இந்த லவ்வில் அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் தான் வந்து பயங்கரம் அப்படின்னு அவங்களே வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ணும்போது என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு 7-8 வருஷம் லவ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும், அதாவது அவங்களும் அவங்களுடைய லவரும் ஒரே வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து அவங்களுடைய அந்த பையனோட வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ரம்யா அவர்கள் தனியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த லவர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே நிறைய பசங்களாக இருக்காங்க, நீ கிளம்பி போயிடு, உங்கள் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்யாவோட அப்பா வந்து மிரட்டியிருக்காங்க ரம்யாவை, நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னா நான் உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால வீட்டுக்கும் அவங்களால போக முடியல. அவங்கக்கிட்ட அப்போ இருந்தது வந்து வெறும் 30 ரூபா தான் என்னமோ இருந்துச்சான். அதுவும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு
பீரியட்ஸ் ஆயிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாம் என்ன யோசிச்சிருப்போம், ஓகே போய் பேட் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு தானே யோசிச்சு வந்திருப்போம். கிடையாதான். அவங்களோட ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு ₹10 குடுத்துருந்துருக்காங்க. மீதி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த ஆட்டோக்கு வந்து மீதி காசை வந்து குடுத்துருக்காங்க. போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் அங்கே போயிட்டு அவங்க ₹5 காசு குடுத்து குளிச்சுட்டு கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பிகாஸ் பேட் வாங்குற காசு அங்கே குடுக்காம அட்லீஸ்ட் கால் பண்ணி அவங்க லவ்வர்கிட்டயாவது பேசலாம் இல்லையா? பேசி ஒரு ஹெல்ப்பாவது கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக சார்ஜ் போட்டதுக்கு காசு குடுத்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னால் வீட்டுக்கும் போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஃபோன் அவர் வச்சிடுறாரு. அங்கேயே கிட்டத்தட்ட அவங்க நொறுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் அந்த மாதிரி வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா? அந்த வீடெல்லாம் கட்டுவாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து இங்கேயோ வாஷ்ரூம் வந்துருக்கு யூஸ் பண்ண போயிருக்காங்க. போயிட்டு வெளியே வரும்போது ஒரு 4லேருந்து ஒரு 5 பேர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்கள பயங்கரமாக துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு அவ்வளோ தூரம் வந்து அவங்க ஓடினாங்களா, பயங்கரமாக துரத்திட்டு வந்து என்னென்னமோ நடந்துச்சு அவங்களோட லைஃப்பில். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் போய் சரி ஓகே அங்கே போயாவது படுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, அங்கே போயாவது படுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. பார்த்தா அங்கேருந்து ஒரு ஆட்டோ டிரைவருமே வந்து அவங்கள தப்பாக வந்து தொட வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி அவ்வளோ கஷ்டங்கள் வந்து ஆல்ரெடி சைல்டுஹுட் அப்படி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்வுமே அவங்களுக்கு பெருசாக வந்து கை கொடுக்கல. அதுக்கப்புறம் எப்படி அவங்க இந்த டான்ஸ் இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, அதுலேயுமே வந்து ஸ்டார்டிங்கில் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் கூட அறிமுகமாகறாங்க. ஸோ அவங்க தான் வந்து சரி அது வந்து ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டான்ஸ் டீம் மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீயும் வந்து பண்ணு, நான் உனக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்கள எடுத்துகிட்டு போனது அவங்களுடைய செகண்ட் லவ்வர் தான். அவங்களும் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் லவ் தான் அப்படி ஆயிடுச்சு. செகண்ட் லவ்வில் கண்டிப்பாக வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்டோட தான் வந்து நிறைய ஏகப்பட்ட கனவுகளோட தான் வந்து இருந்தாங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்